கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இந்த தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்க போகுது அப்படின்னு பார்க்கலாம். அதாவது 2026 ஏப்ரல் 14 வரக்கூடிய சித்திரை தமிழ் புத்தாண்டு அனைவருக்கும் எப்படி இருக்குன்னு பார்க்குறப்போ, இந்த தடவை செவ்வாய்க்கிழமையில் வருது. அதாவது விஸ்வாவசுலிருந்து பராபவ ஆண்டு அப்படின்னு பார்க்கப்படுது. பராபவ ஆண்டு அப்படின்னா என்ன அப்படின்னா, கரெக்ஷன்ஸ் எல்லாமே செஞ்ச பிழைகளை நம்ம எப்படி திருத்திக்க போகிறோம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான் பராபவ ஆண்டாக பார்க்கப்படுது. ஸோ செவ்வாய்க்கிழமையில் மேஷ ராசியில் சூரியன் நிற்கிறாங்க அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. கரெக்டாக சூரியனுடைய டிகிரி எந்த இடத்துல கரெக்டாக நம்ம நிற்கிதுன்னு ஒன்று சொல்கிறோம் இல்லையா? ஸோ அதுதான் சித்திரை திருநாளாக பார்க்கப்படுது. ஸ்ட்ரைட்டாக கரெக்டாக அந்த 360 டிகிரி 180 டிகிரி அப்படிங்கிறதெல்லாம் ஃபோக்கஸ் பண்ணி நம்ம பார்க்குறோம் இல்லையா? இந்த திசையில் தான் இந்த சூரியன் உதிக்குது அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா? நம்ம சின்ன வயசுலலாம் படிச்சிருப்போம். ஸோ அந்த நாள் மட்டும்தான் அந்த இடத்துல சூரியன் உதிக்குது அப்படிங்கிறது தான் சித்திரை திருநாளாக கொண்டாடப்படுது. இந்த தமிழ் புத்தாண்டு 12 ராசிகளுக்கும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். துலாம் ராசிக்கு தமிழ் புத்தாண்டு எப்படி இருக்குன்னு பார்க்கும் பொழுது, 9ல் குரு அப்படிங்கிற விஷயம்லாம் நம்ம கேள்விப்பட்டிருப்போம்ல. 9ல் குருவா அப்போ கையிலேயே பிடிக்க முடியாது, அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான். அடுத்தது குரு பெயர்ச்சியுமே உங்களுக்கு நல்லா தான் இருக்குது. 10ல் குரு போனாலுமே கொஞ்சம் ஜாக்கிரதையாக தான் இருக்கணும். பட் ஸ்டில் உங்களுக்கு 9ல் குரு இருக்கும் பொழுது லைஃப்பில் நிறைய எல்லாமே எக்ஸ்பேன்ஷன் தான். குரு அள்ளி தான் கொடுப்பார். என்ன ஒரு விஷயம்னா, உணவு கட்டுப்பாடு ரொம்ப அவசியம். துலாமில் இருக்கவங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தியாக சாப்பிடணும்னு தோணும். அந்த இனிப்பு கட்டுப்பாடு அப்படிங்கிறது துலாமுக்கு ரொம்ப அவசியம். யாரெல்லாம் உணவு கட்டுப்பாட்டு முறைகளில் கரெக்டாக இருக்கீங்களோ உங்களுக்கு ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது தான். அதோட லைஃப் பார்ட்னர் அப்படிங்கிற ஒரு விஷயம், இப்போ லவ்லிலாம் இருக்கீங்க அப்படின்னா அந்த அமைப்பெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கு. பிரிஞ்சவங்க கூடக்கூடிய ஒரு அமைப்பு, சேர்ந்து வாழக்கூடிய ஒரு அமைப்பு. ஏன்னா சின்ன சின்ன விஷயத்துக்குமே துலாம் கோச்சுக்குவீங்க, ரொம்ப சாதாரண விஷயமா இருக்கும். அப்போ நீங்களே சில விஷயங்கள் மாற்றிக்குவீங்கன்னு ஒன்று இருக்குது இல்லையா? நீங்கள் கொஞ்சம் ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஜேர்னி அப்படிங்கிற மாதிரி தான் துலாம் ராசிக்கு இந்த தடவை இருக்குது. யாராவது வெளிநாடு போகணும்னு நினைக்கிறவங்களுக்கு வெளிநாட்டு அமைப்பு அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கு. உங்களுக்கு வரக்கூடிய ஆப்பர்ச்சுனிட்டிஸை நீங்கள் கரெக்டாக பயன்படுத்திக்கணும் துலாமில் இருக்கவங்க. ஏன்னா துலாமுக்கு பெரும்பாலும் எதிரிகள் வெளியவே கிடையாது. இன்னும் சொல்லப்போனால் உங்களுக்கு சனி 6ல் இருக்கும் பொழுது எப்பேற்பட்ட எதிரிகள் வந்தாலுமே உங்களால் அவங்கள பீட் பண்ணி மேலே வந்துட முடியும். அந்த ஒரு அமைப்பு ஒரு பாசிட்டிவான ஒரு விஷயந்தான். அப்பப்போ ஹெல்த்தில் சில இஷ்யூஸ் வருதுன்னா அது அப்படியே ப்ரொலாங்காக உடம்புலையே தங்கிடும். ஏதாவது ஒரு மெடிசன் சாப்பிட்ற மாதிரி இருக்கும். அப்போ சீக்கிரமாக அதை ரெக்கவர் பண்ணுற மாதிரி நீங்கள் கொஞ்சம் பார்த்துக்கணும். அதோட ராகு இருக்கக்கூடிய இடம் உங்களுடைய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தில், அதாவது 5ஆம் இடத்துல ராகு இருக்கிறாரு அப்படிங்கிறப்போ, ராகு இதைத்தான் கொடுப்பார் இதை கொடுக்க மாட்டாருங்கிறதெல்லாம் நம்மளால் கெஸ்ஸே பண்ண முடியாது. ராகு க்ரோத்தை தான் ஆக்சுவலாக கொடுப்பார். 5ல் ராகு இருக்கும் பொழுது என்னென்னா, இப்போ பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா உங்களோட யூட்ரஸில் கொஞ்சம் கவனமாக இருந்துக்கணும். அதனால தான் இந்த ஃபுட் இன்டேக் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கொஞ்சம் பார்த்துக்கணும் அப்படின்னு சொன்னேன். வெளியில் போய் ரொம்ப ஃபுட் எடுத்துக்காமல். அதே மாதிரி 5ல் ராகு இருக்கப்போ ரொம்ப இந்த கெஜெட்ஸ் மேலே ரொம்ப ஒரு அடிக்ஷன் மாதிரியான சில விஷயங்கள்லாம் கொடுக்கும். ரொம்ப இந்த கெஜெட் கிட்ட அடிக்ஷன் ஆகி உங்களுடைய எண்ண அலைகளை நீங்களே மட்டுப்படுத்திடக்கூடாது. ஸோ அந்த விஷயத்துலேயும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வெளியில் 4 பேர்த்த பார்க்கணும், மக்களோட ஐ டு ஐ கான்டாக்டில் இருக்கணும், கொஞ்சம் உரையாடணும். இதெல்லாம் கொஞ்சம் பண்ணுறப்போ லைஃப் கொஞ்சம் பேலன்சிங்காக போகும். ஹெல்த் அப்படிங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். லிசனிங் அப்படிங்கிறது ரொம்ப அவசியம். அதையும் நான் சொல்லிடுறேன். துலாமில் இருக்கவங்களுக்கு எவ்வளோ தூரம் நீங்கள் லிசன் பண்ணுறீங்களோ இன்னொருத்தவங்க பேசுகிறத, அதுக்கப்புறம் நீங்கள் எப்படி ரெஸ்பான்ஸ் பண்ணுறீங்கன்னு ஒன்று இருக்குது. ஸோ இதை வச்சு தான் உங்களுடைய லைஃப் க்ரோத்தே இருக்குது. ஒரு சில துலாம்லாம் சொல்லுவீங்க, எங்கெங்க எங்கள் லைஃப் நல்லாவே இல்லை, இப்படி இருக்குது அப்படி இருக்குன்னா, ஜென்ரலாகவே துலாம் எப்படின்னா, உங்களுக்கு துலாம் ராசியில் சூரியன் நீசம். அப்போ அந்த சூரியன் நீசம் என்ன பண்ணும் அப்படின்னா, கைண்ட் ஆஃப் ஒரு ஈகோ சம்மந்தப்பட்ட ஒரு விஷயங்களை ஒரு பேலன்சிங்காக இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன். திடீர்னு கோவத்தை தான் கொடுக்கும். அது தேவையில்லாத ஒரு கோவத்தை தான் கொடுக்கும். உப்புச்சப்பே இல்லாத சில கோவத்தை தான் அது கொடுக்கும். இப்போ யாராவது ஒரு நல்ல விஷயமே சொல்ல வந்தால் கூட அது ரிவர்ஸ் திங்கிங்கில் போய் சேர்ந்துடும். அதனால தான் துலாம் நல்லபடியாக லிசன் பண்ணுங்கள் அப்படின்னு நான் சொல்லுவேன். நீங்கள் ரொம்ப நல்லவங்க. துலாமில் இருக்கவங்க எல்லாத்துக்கிட்டையும் ரொம்ப அன்பாக அனுசரணையாக, உங்களை மாதிரி ஒரு டேலண்டட் பீப்புள் கிடையவே கிடையாதுன்னே சொல்லலாம். நீங்களே ஒரு மைண்டு திடீர்னு அப்செட் ஆகுது, ஒரு மூடு ஃப்ளக்சுவேஷன் ஆகுதுன்னா நீங்களே அதை எடுத்துக்குவீங்க. ஸோ அந்த விஷயத்தை மட்டும் நீங்கள் பண்ணாமல் இருந்துட்டிங்கன்னா துலாம் போகிற இடமெல்லாம் செழிக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் துலாம் ராசியில் இருக்கவங்களுடைய அமைப்பே அதுதான்.
ஸோ நீங்கள் வந்து செழிப்பு கொடுக்கக்கூடியவங்க துலாம். உங்கள் லைஃபே ரொம்ப செழிப்பாக தான் போகும். அப்போ கம்யூனிகேஷன், பெண்கள், சுக்கிரனே உங்களுக்கு நல்லா ஃபேவர் பண்ணுது இந்த தடவை. அப்போ பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். இப்போ நாங்கள் தொழிலெலாம் ஸ்டார்ட் பண்ணலாம், நாங்கள் என்ன மாதிரியான தொழில் பண்ணலாம், பிஸ்னஸ் எப்படி பண்ணலாம் அப்படின்னா, பெண்கள் சம்மந்தப்பட்ட, பெண்கள்ங்கிறது ஒரு கடல், அதாவது பியூட்டி ப்ராடக்ட்ஸ் மட்டுமே பெண்கள் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ பெண்களுக்கு உண்டான எந்த எஜுகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் போய் கான்சென்ட்ரேட் பண்ணுறது, அதே மாதிரி இந்த விமன் குரூப்ஸ் எல்லாம் சேர்ந்து பண்ணக்கூடிய எவ்வளோ விஷயங்கள் இப்போ வந்துருச்சு இல்லையா, ட்ரெக்கிங் போகிறது, ட்ராவலிங், அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணி பண்ணுறீங்கன்னா நல்ல ஒரு எக்ஸ்பான்ஷன், இன்டர்நேஷ்னல் லெவலில் எக்ஸ்பான்ஷன் வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது துலாமுக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கு அப்படிங்கிறது தான். இப்போ வந்து துலாம் ராசியில் இருக்கவங்களுக்கு வந்து குழந்தைங்கள் மூலிமா நல்ல ஒரு சந்தோஷம், மகிழ்ச்சியான தருணங்கள் அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்கும். அப்போ குழந்தைங்களுக்கு எங்கேயாவது நீங்கள் ஏதாவது ஒரு குழந்தைய நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னா, அந்த ஏதாவது ஒரு ஃபங்க்ஷன் போகிறீங்க அப்படின்னா, அந்த குழந்தைங்கள் சந்தோஷப்படுற மாதிரியான விஷயங்கள் அந்த குழந்தைங்களுக்கு நீங்கள் செஞ்சுட்டு வரும் பொழுது அந்த எனர்ஜியும் உங்களுக்கு பாசிட்டிவ் எனர்ஜியாக இருக்கும். திருப்பதிக்கு நீங்கள் போயிட்டு வழிபாடு, திருப்பதி பாலாஜி போய் பார்த்துட்டு வாங்க. திருப்பதிக்கு போய் நீங்கள் வழிபாடு பண்ணிட்டு வரும் பொழுது லெவல் ஆஃப் க்ரோத் அப்படிங்கிறது அபரிதமாகவே உங்களுக்கு இருக்குது. அப்போ புண்ணிய ஸ்தலங்களுக்கு போகக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது யாருக்குன்னா துலாம் ராசிக்கு. இப்போ துலாம் ராசியில் இருக்கவங்களுக்குலாம் வந்து இயற்கையாகவே உங்களுக்கு வந்து க்ரியேட்டிவிட்டிங்கிறது ரொம்ப அதிகம். ஆனால் இந்த க்ரியேட்டிவிட்டியை வந்து நீங்கள் எப்படி பார்ப்பீங்கன்னா, பெருசாக பார்க்க மாட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இதை விட இன்னும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும் போல், நீங்கள் செய்கிறதே ரொம்ப நல்ல விஷயந்தான். அப்போ அந்த க்ரியேட்டிவ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே நீங்கள் ஒரு பிஸ்னஸாக பார்க்குறீங்க, இல்லை உங்களுடைய ஒர்க்கில் வந்து உங்களுடைய க்ரியேட்டிவிட்டியை செலுத்துறீங்க அப்படின்னா நிச்சயமாக உங்களுக்கு அங்கீகாரம் அங்கே கிடைக்கும், சரியான ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது கிடைக்கும். அப்போ உங்கள் க்ரியேட்டிவிட்டி நாலேஜை வந்து நிறையா வந்து நீங்கள் டெவலப் பண்ணிக்கணும். டெவலப் பண்ணிவிட்டு இருக்கிறதே ரொம்ப நல்லா தான் இருக்கும், அதை வந்து வெளிப்படுத்தணும், நிறைய பேத்துக்கு வெளியே காட்டணும். நீங்கள் இப்போ துலாமில் இருக்கவங்க கலைத்துறையில் இருக்கீங்க, ஒர்க் ஃபீல்டு, எந்த ஒர்க் ஃபீல்டில் இருந்தாலுமே வந்து உங்களுடைய ஒர்க்கை வந்து நீங்கள் வெளியே காட்ட உங்களுக்கு க்ரோத்துங்கிறது ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த க்ரோத் எப்படி இருக்குன்னா, இன்டர்நேஷ்னல் வைஸ் உங்களுக்கு க்ரோத் இருக்குது. துலாமில் இருக்கவங்களுக்கு உங்களுக்கு யாராவது ஒருத்தங்க ஹெல்ப்புக்கு வருவாங்க. தெய்வத்தோடைய அனுகிரகம் ரொம்ப நல்லாயிருக்கு. பெருமாள் வழிபாடு மிக அவசியம் துலாமில் இருக்கவங்களுக்கு. பெருமாள் எப்படின்னா உங்களுக்கு ஒரு ப்ரொடெக்ஷனாகவே இருப்பார். உடனே ஒரு மேஜிக் மாதிரி நடக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே வந்து உங்களுக்கு இருக்கும். பெருமாள் வழிபாட்டுக்கு, அதாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய தென் திருப்பதி அப்படின்லாம் உங்கள் பக்கத்துலேயே இருக்கும், வீட்டு பக்கத்துலேயே தென் திருப்பதி அமைப்புலலாம் இருக்கும் இல்லையா. நின்ற கோலத்தில் இருக்கக்கூடிய பெருமாளை நீங்கள் வழிபாடு பண்ணும் பொழுது உங்களுக்கு growth அப்படிங்கிறது ரொம்ப அருமையாக இருக்குது துலாத்தில் இருக்கவங்களுக்கு. MCR Pure Cotton Club, formals and casual shirts. சம்மர் வந்தாச்சு, எங்க கிட்ட விட்டுருங்க, நாங்க பாத்துக்கிறோம். GT Holidays, South India's #1 travel brand. குறைந்த விலை, நிறைந்த தரம், தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.